முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மோடியை விட மோடிக்காக தவம் இருந்தவை பெரும்பான்மை இந்திய ஊடகங்கள் தான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயோ பாவம், மோடி வராமல் போய்விட்டால் இந்த ஊடகங்கள் மறுநாள் காலையில் என்ன செய்யுமோ என்று பயந்துவிடும் அளவுக்கு மோடிக்காக கூவின. 400 வரும், 370 வரும் என்று மோடி சொன்னார் அல்லவா, அதையே இவர்கள் கருத்து கணிப்புகளாக வெளியிட்டார்கள். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் அதைத்தான் சொன்னார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் அதையே வழிமொழிந்தார்கள். ரிபப்ளிக் பிமார்க் டிவி ஆனது பாஜக 359 இடங்களை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொன்னது. இந்தியா கூட்டணிக்கு 154 இடங்கள் தான் கிடைக்கும் என்றது. ரிபப்ளிக் மேட்ரிக்ஸ் பாஜக அணிக்கு 353 முதல் 368 வரைக்கும் கிடைக்கலாம் என்று தெரிவித்தது. இந்தியா கூட்டணியானது 118 முதல் 133 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறியது. தைனிக் பாஸ்கர் வெளியிட்ட கருத்து கணிப்பில் 281 முதல் 380 இடங்களை பாஜக கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டது. இந்தியா கூட்டணி 145 முதல் 201 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டது. இந்தியா நியூஸ் டைனமிக் 371 இடங்களை பாஜக அணி கைப்பற்றும் என்றது. இந்தியா கூட்டணிக்கு 125 இடம்தான் கிடைக்கும் என்றது. TV5 தனது கருத்து கணிப்பில் 359 இடங்களை பாஜகவுக்கும் 154 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு வழங்கியது. ஜன் கி பாத் எடுத்த கணிப்பில் 362 முதல் 392 இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்குமா? இந்தியா கூட்டணியானது 141 முதல் 161 இடங்களை பிடிக்குமா? இதே மாதிரிதான் மற்ற தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்களும் கணிப்புகளை வெளியிட்டன. அதாவது 350 முதல் 420 இடங்களை பாஜக அணி கைப்பற்றும் என்பதுதான் இவர்களது கணிப்புகளாகும். அதாவது ஒரே கம்பெனி தயாரித்து பல ஜெராக்ஸுகளை எடுத்து எல்லோருக்கும் கொடுத்து விட்டார்கள். மனசாட்சியையும் ஊடக நெறியையும் விற்று இதனை வெளிப்படுத்திவிட்டன ஊடகங்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி 4-5 டிவி சேனல்களின் பெயரை போட்டு பாஜக 371 இடங்களை கைப்பற்றும் என்று பிரேக்கிங் நியூஸ் போட்டார்கள். இது சமூக ஊடகங்களில் கிண்டல் அடிக்கப்பட்டதும் அடுத்த அரை மணி நேரத்தில் அதை எடுத்து விட்டார்கள். மோடி சேவகம் என்ற பெயரால் ஊடக நெறி மற்றும் நெறிக்கப்படும் காட்சிகள் இவை. பாஜக அதிகப்படியான தொகுதிகள் வெற்றி பெறும் என்பது மட்டுமே இதில் இருந்த பொய்கள் அல்ல. மாநில வாரியாக எடுத்து பார்த்தால் அவர்கள் சொன்ன எண்ணிக்கையில் பலதும் தவறான தகவல்கள். இருக்கும் தொகுதியை விட அதிகமான தொகுதிகளை சில சேனல்கள் போட்டார்கள். போட்டியிடும் தொகுதியை விட அதிகமான தொகுதியில் வெற்றி பெறுவது போலவும் போட்டார்கள். இப்படி சின்ன சின்ன பொய்களின் சேர்க்கையாக பெரிய பொய்யை பரப்பினார்கள். தமிழ்நாட்டில் பாஜக 7 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சொன்னதை விட மோசடிக்கு உதாரணம் வேண்டுமா? இவை கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகளாகும். ஒரு பொய்யை லேசாக பரப்பி மக்கள் மனதில் அதனை லேசாக நம்ப வைப்பார்கள். அதையே பிரம்மாண்டமாக பரப்பி அதையே பரவலாக கொண்டு சேர்ப்பார்கள். பிரம்மாண்டமாக பரப்பப்படும் செய்தி உண்மை என நம்பப்படும். மோடி சொன்னதைத்தான் ஊடகங்களும் சொன்னது என நிறுவுவார்கள். இது ஒரு வகையான மனோவியல் திணிப்பாகும். நிறைய பேர் சேர்ந்து சொன்னால் அது உண்மை என உருவகப்படுத்துவதாகும். அதனைத்தான் ஊடகங்கள் செய்தன. இவை கணிப்புகள் அல்ல, மக்கள் மனதில் உள்ளத்தில் செய்யப்படும் திணிப்புகளாகும். இதுதான் உண்மையான ரிசல்ட் என்று மோடி ட்வீட் போட்டார். எங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்று அவரே தன்னை பாராட்டிக் கொண்டார். பொய் பல்செட் வைத்துக்கொண்டு என் பல்லு எவ்வளவு வெள்ளை பார்த்தியா என்று சொல்வதை போலத்தான் இதுவும். இதற்கு பின்னால் இருக்கும் ஊழலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று சில்லறை முதலீட்டாளர்களுக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பீட்டை ஏற்படுத்திய மிகப்பெரிய பங்குச்சந்தை மோசடியில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஊடகங்கள் வெளியிட்டன. அதைத் தொடர்ந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தை உச்சம் கண்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4 அன்று பங்குச்சந்தை மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டுவதற்காக தேர்தல் வாக்கு கணிப்பை திரித்துள்ளனர். இந்த போலியான வாக்கு கணிப்பை உண்மை என நம்பி ஏராளமான சில்லறை முதலீட்டாளர்கள் பல மடங்கு முதலீட்டை செய்தனர். தேர்தல் முடிவுகள் வெளியான நாளன்று ரூபாய் 473 லட்சம் கோடியாக இருந்த மும்பை பங்குச்சந்தையின் மதிப்பு ரூபாய் 394 லட்சம் கோடியாக சரிந்தது. இதன் காரணமாக சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 30 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது. போலியான வாக்கு கணிப்பை வெளியிட்டவர்களுக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுங்கள் என்று மே 13ஆம் தேதி அமித்ஷாவும் மே 19ஆம் தேதி மோடியும் பேட்டி அளித்ததை ராகுல் காந்தி ஆதாரமாக சொல்லியிருக்கிறார். மக்கள் மீது மனரீதியாகவும் பண ரீதியாகவும் நடத்தப்பட்ட உளவியல் தாக்குதலே இந்த கருத்து திணிப்புகள் என்று மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.